வெல்கம் டு மை சேனல் டச் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7.1 பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்ப்ளிஃபையர் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது நம்ம கொரியர் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் கஸ்டமர் கேபினட் கொஞ்சம் பெரிய கேபினட்டாக போட்டு பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நம்ம அந்த கேபினட்டை அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து டேமேஜ் ஸ்பேர்லாம் எடுத்து போட்டு மீதியெல்லாம் நம்ம வாங்கி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மந்த்து கழிச்சு தான் அனுப்புகிறேன். கொஞ்சம் 2 மந்த் 3 மந்த் ஆகிருக்கும். கொஞ்சம் சூழ்நிலைகளால் பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடாரு. பட் இருந்தாலும் பேசி கன்வெர்ட் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியாச்சு. டிலே ஆனது இந்த வீடியோ மூலிமா கஸ்டமருக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிகருக்காக ஒரு 12/012 டிரான்ஸ்ஃபார்மர் சின்ன காயில் போட்டு ட்ரிகருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ட்ரிகர் கேட்டிருந்தாங்க. ட்ரிகர் நம்ம மைக் பின்னில் போட்டிருக்கோம். அதுக்கு கேபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது 32 சுத்த சொல்லியிருந்தேன். 33 15 ஆம்பியர் போட்டு, ஆம்பியர் அதிகமாகன்றதுனால ரெக்டிஃபையர் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பத்தாயிரத்தில் 36 4 கெப்பாசிட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பீட்ஸோடைய 4 பிட் மோனோவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த போர்டு பீட்ஸ்லேயே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டு நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கும் இது சரவுண்டுக்கும் இது பேக் ரேர் சரவுண்டுக்கும் நம்ம தனித்தனியாக எல்லாமே 2 சேனலாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கேன்ற பிராண்டில் வாய்ஸுக்காக தனியாக ஒரு 2 பெட்டு டுஷ்பா பெட்டு போட்டு யூஸ் பண்ணது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸினுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஆம்பை ரன் பண்ணி விட்டதில் அந்தளவுக்கு ஹீட்டு இஷ்யூ எதுவும் இல்லை. அதனால் 2 ஃபேனோட போதும். கஸ்டமர் ஃபேன் நாய்ஸ் இருக்கக்கூடாதுன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 ஃபேனோட நம்ம ரெடி பண்ணிவிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவருக்கு இது சப்புக்கும் சென்டருக்கும் ஒரு கண்ட்ரோல், மற்றதுக்கு எல்லாமே ஒரு கண்ட்ரோல் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிகரு, பவர் சாக்கெட்டு, இது 7 சேனல் இருக்கும். நம்ம இதில் மென்ஷன் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம். இது ஒரு ஷீட் போட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இதிலே மென்ஷன் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருக்கோம். இது சப் அவுட்டு. நம்ம ட்ரிகர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் இன்செட் பண்ணணும், செட் ஆஃப் ஆகிடும். இது பாருங்கள், பவரில் தான் இருக்குது, ஷாக்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம், ஏவி ரிசீவரில் நம்ம பவர் கொடுக்கும்போது இப்போது ஏவி ரிசீவரில் நம்ம பவர் கொடுத்தோம்னா சரியாக பிடிக்க முடியல. நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும். இது வந்து ஏவி ரிசீவருக்காக இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து கிளியர் கண்ட்ரோலர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக ஏசியில் ஒர்க் ஆகும். இப்போ சாம்பிளுக்கு ஒரு சாங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ரைட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டிலாம் கரெக்டாக இருக்குது. அம்மி இஷ்யூ எதுவுமே இல்லை. எல்லாமே ஸ்பீக்கர்லாம் நாய்ஸ் இல்லாமல் சைலண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள், ஆர்டர் கொடுங்க, டைம் எடுத்து க்ளீனாக ரெடி பண்ணி கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அதாவது வீடியோவில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, தேங்க்யூ.